ஹாய் சலோ ஐ லவ் யூ. ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம ஜேகேஎஃப்எஃப் டிசிபி டெவல் கப்ஸ் பொசிஷனோட பார்ட் 5 தாண்டா பார்க்க போகிறோம். அப்புறம் நான் டேங்க் ஒரு ஒன் ஷாட் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஐ வாண்ட் வாட்ஸ் மைன்னு சொல்லி ஹாரர் ஒன் ஷாட். நெக்ஸ்ட் வீடியோ அது போட்டுமா இல்லைனா டிசிபியை போட்டுமா இல்லை கிங்ஸ் டிசைர் போட்டுமான்னு சொல்லுங்கள். அப்புறம் கிங்ஸ் டிசைர் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 இல்லைனா 3 பார்ட் அவ்வளோதான் இருக்கும். அப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போ ஸ்டோரியோட ஓப்பனிங் சீன்லே ஒரு பெரிய ஸ்கூலை தான் கட்டுறாங்க. அந்த ஸ்கூலில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூமில் ஜேகே வந்து ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஃபார்மில் நேற்று காப்பாற்றினார்லையே ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணோட பேர் எழுதிட்டுருக்காரு. கீழவே பேரண்ட்ஸ்னு இருக்கும் இல்லையா, அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு பக்கத்தில் கார்டியன்னு சொல்லி சைன் போடுறாரு. ஏன்னா ஜேகே வந்து அந்த பொண்ணை ஸ்கூலில் அட்மிஷன் போட்டு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுட்ருக்காரு. ஃபைனலி அந்த பொண்ணுக்கிட்ட நீல் டவுன் பண்ணி உட்கார்றாரு. உனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கூலில் சேர்த்தியாச்சு, நல்லா படிக்கணும், ஓகே? உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு. ஓகே அண்ணா. அண்ணா இல்லை, அப்பா. அவ்வளோதான். அந்த பொண்ணு ஷாக்கிங்காக ஜேகேவை பார்க்குது. என்ன அப்பாவா? இதுக்கு மேலே என்ன நீ அப்பான்னு கூப்பிடணும், சரியா? அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு சிரிச்சுட்டே ஜேகே ஹக் பண்ணுது. ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எமோஷ்னலாக சொல்லுது. ஜேகேவும் அந்த பொண்ணு ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்காங்க. இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே ஜிமின் வந்து ஜீர்ணிக்கவே முடியாமல் பார்த்துட்ருக்காரு. எப்பா தலைவலிக்குதுடா, தலைவலிக்குது. அன்னியன் படத்தில் கூட நான் இத்தனை கேரக்டர் பார்க்கல. ஒரு நேரம் வில்லனா டெரராக இருக்கான், அடுத்த செகண்டே ஹீரோவா மாதிரி நல்லது பண்ணுறான். இவன் ஹீரோவா இல்லை வில்லனா? ஆன்டி ஹீரோ. அவ்வளோதான். அந்த சவுண்டு கேட்டோடனே ஜிமின் டக்குன்னு டர்ன் பண்ணி பார்க்குறாரு. வேறு யார்? நான் ஜேகே தான். கிட்ட வந்து ஜிமினோட தோலில் கையை போட்டுட்டு, என்ன மிஸ்டர் ஜிமின், ரொம்ப சின்சியராக எதையோ யோசிச்சிட்ருக்கீங்க? நான் என்னத்தை யோசிக்க போகிறேன்? நான் ஏதாவது மனசில் நினச்சா கூட கரெக்டாக புரிஞ்சுக்கிறீங்களே, அதுக்கப்புறம் எங்கேருந்து யோசிக்கிறது? சரி, நீ மனசில் நினைக்காத விஷயத்த ஏதாவது கொஸ்டின் கேளு, சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஷோல்டரில் ஹேண்டை போட்டுட்டு நடந்து போயிட்டுருக்காரு. அன்னைக்கு என்னையும் மினுவையும் ஒரு சிலர் அட்டாக் பண்ணாங்களே, அவங்களாம் யார்? ஓ அதுவா? நீ அந்த பொண்ணும் என்னமோ பெரிய அறிவாளிங்க மாதிரி குழந்தை கடத்தல் கேஸில் போய் 4-5 பேரை மாட்டி விட்டிங்களே, அவனோட ஹெட்டு அப்படின்னு சொல்லி கேஷுவலாக சொல்லிகிட்டே போயிட்டுருக்காரு. என்ன? அப்போது அது யார்? யோ, எதையுமே நீ கண்டுபிடிக்க மாட்டியா? நீயும் ஒரு போலீஸ் தான், ஞாபகம் வச்சுக்கோ. என்ன? அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சா நான் ஏன் உனக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக வராரு. அந்த ஹெட்டு வேறு யாரும் இல்லை, எம்பி கிம் தெரியுமா? அவன்தான். அவனோட இல்லீகல் பிஸ்னஸில் அதுவும் ஒன்று. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, இதில் நிறைய விவிஐபிஸ்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, ஸோ கொஞ்சம் உஷாராயிருன்னு. ஜேகே, இப்போ என்ன பண்ணுறது? நம்ம பர்ஃபெக்டாக எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணிடலாமா? அவன் ஒரு எம்பி, அவனை அரெஸ்ட் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அப்படின்னா என்ன பண்ணுறது ஜங்குக்? பேசாமல் உன்னோட ஸ்டைலில் கடத்தி கொண்டு போய் அடித்து விசாரிச்சிடலாமா? அப்போ ஜேகே அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு ஜிமினோட ஷோல்டர்லேருந்து கை எடுத்துகிட்டு ஜிமினியே பார்க்குறாரு. தேவையில்ல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவனே செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக போயிட்டாரு. அவ்வளோதான். ஜிமின் வந்து வைட் ஐஸில் ஜேகேவே பார்த்து திருன்னு முழிச்சிட்ருக்காரு. அப்போது கொஞ்ச நேரத்தில் ஜிமினோட பேக்கெட்டில் இருக்க வாக்கி டாக்கியில் சவுண்டு வருது. ஜிமினும் அது என்னென்னு எடுத்து கேட்குறாரு. எம்பி மிஸ்டர் கிம் டெட் பை ரோட் ஆக்சிடெண்ட். ஸோ அங்கங்கே இருக்க போலீஸ்காரங்க அப்படியே பேட்ரோலுக்கு ரோட்டில் காவலுக்கு இறங்கிடுங்க, இல்லைனா ஊருக்குள்ளே கலவரம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான நியூஸ் வருது. அவ்வளோதான். அதை கேட்டோன்னே ஜிமின் செம்ம ஷாக் ஆகிட்டு அப்படியே எட்டப் பண்ணி ஜேகேவை பார்க்குறாரு. அப்போ ஜேகே வந்து அந்த ஜீப்பில் ஏறி உட்காந்துட்டு ஜிமினை பார்த்து கண் அடிக்கிறாரு. என்ன இருந்தாலும் இவன் மாஸ் தான்ப்பா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே பெருமையாக ஜேகேவை நினச்சிட்டு அவரும் போய் ஜீப்பில் ஏறுறாரு.
ஜீப் வந்து ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஜேகே இப்போ நம்ம எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜீப்பை ஓட்டிகிட்டே கேட்குறாரு. அப்போ ஜேகே வந்து அவரோட மாண்டி வாய்ஸில் மார்ச்சரிக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான் ஜிமின் சடன் பிரேக் போட்டு என்ன மார்ச்சரிக்கா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மார்ச்சரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கிற மாதிரி சொல்கிறாரு. அவ்வளோதான் ஜிமின் கல்ப் பண்ணிவிட்டு இன்றைக்கி ரொம்ப அதிகமாக நம்ம கொஷின் கேட்டுட்டோம், அவனை இதுக்கு மேலே வாயை திறந்தோம் டென்ஷன் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்பை ஓட்டுறாரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஜிமின் வாயை திறக்கவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே நிறுத்தினோடனே ஜேகே பாட்டு இறங்கி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டுருக்காரு. அங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு டீன் டாக்டரை பார்க்குறாரு. அப்போது அந்த டாக்டர் வந்து அவரோட கேபினில் ஏதோ முக்கியமான ஃபைல்ஸ்லாம் சைன் பண்ணிகிட்ருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அப்போ அந்த டாக்டர் ஹெட்டப் பண்ணி ஜேகேவை பார்க்குறாரு. ஜேகேவும் அங்கே இருக்க சேரில் போய் உட்காந்துட்டு, சொல்லுங்கள் டாக்டர், சொல்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. ஜேகேவும் எந்திரிச்சு அவர் கூட போகிறாரு. அப்புறம் 3 பேரும் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க மார்ச்சுவரிக்கு தான் போகிறாங்க. அப்போ அந்த டாக்டர் வந்து அங்கே இருக்க ஸ்ட்ரெச்சரில் படுத்துட்ருக்க ஒரு பொண்ணோட டிபி தான் காட்டுறாரு. நான் வந்து இந்த மாதிரி ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் எனக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்கடா, அதனால நான் டிபின்னு சொல்கிறேன். அப்படின்னா என்னென்னு உங்களுக்கே புரியும். அப்போ புரியலன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே, அந்த டாக்டர் வந்து அந்த டிபியை வந்து காட்டுறாரு. அது மேலே இருக்க க்ளோத்லாம் எடுத்தால் பார்த்தா ஒரு 19 years old கேர்ள் தான். ரொம்ப அழகாக இருக்குது, சைலண்ட்டாக படுத்துட்ருக்கு. எஸ், ஷீ இஸ் நோ மோர். ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் அந்த பொண்ணு இறந்துருக்கும். அப்போ அந்த டாக்டர் வந்து ஜேகேவை பார்த்து, சார் இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட செஸ்ட்டை காட்டுறாங்க. அப்போ ஜிமினும் ஜேகேவும் ஒத்து பார்க்குறாங்க. அப்போ ஜிமின் சொல்கிறாரு, எஸ், இது ஒரு மச்சம் தானே, என்ன கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது, அதனால என்ன அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த டாக்டரு, இல்லை இது பார்க்க மச்சமாக இருந்தால் இருக்கும், ஆனால் நல்லா ஒத்து பாருங்க, இது மச்சம் கிடையாது, இது ஒரு டேட்டூ, அந்த ரவுண்டுக்குள்ளே ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோனை எடுத்து டார்ச் அடித்து காட்டுறாரு. அப்போ 2 பேரும் அந்த செஸ்ட்கிட்ட ஒத்து பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு டேட்டூ ரவுண்டாக போட்டு அதுக்குள்ளே ஓன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போது ஜேகே வந்து ஹெட்டப் பண்ணி எதையோ ரொம்ப டீப்பாக யோசிக்கிறாரு. அப்புறம் அவரோட ஜாவை வந்து அப்படியே ரப் பண்ணிவிட்டு டாக்டரை பார்த்து சொல்கிறாரு, டாக்டர் இன்றைக்கி நைட்டு இந்த டிபி காணாமல் போயிடும், ஸோ செக்யூரிட்டிஸ் அலர்ட் பண்ணிவிடுங்க, நைட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேஷுவலாக சொல்கிறாரு. அப்போ ஜிமினும் அந்த டாக்டரும் செம்ம ஷாக்கில், என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. அப்போ அந்த டாக்டரும் அவரோட கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு 2 பேரும் அட்டன் டைமில் கேட்குறாங்க. எஸ், ஐம் டேம் ஷியோர், என்னோடய கேஸ் படி இன்றைக்கி நைட் இந்த பொண்ணு காணாமல் போயிடும். ஜிமின், அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிவிடு, அண்ட் இந்த மார்ச்சுவரிக்கு இன்றைக்கி நைட் போலீஸ் செக்யூரிட்டி அலர்ட் பண்ணுங்கள். ஓகே ஜங்குக். அப்போ அந்த டாக்டர் வந்து ஜேகேவே பார்க்குறாரு. என்னடா நாம் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு கூப்பிட்டா இவன் நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறானே அப்படின்னு சொல்லி. அப்போ ஜேகேவும் அங்கேருந்து போயிட்டாரு. ஜிமின் வந்து ஜேகே பின்னாடியே ஓடுறாரு. ஜேகே ஜேகே அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து ஏதோ திங்க் பண்ணிகிட்டே போகிறதுனால ஜிமின் கூப்பிட்றது கேட்கவே இல்லை. அப்போது ஜேகே வந்து சடனாக நின்று அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ஜிமின் வந்து ஜேகே மேலே போய் மோதுறாரு. யோ, ஃபஸ்ட்டு நீ ஸ்டெடியாக ஏரியா, சாரி அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இந்த ஓனா என்னன்னு உனக்கு தெரியுதா? எனக்கு எங்கே அவ்வளோ அறிவு இருக்குது, தெரியலையே சங்கு. இப்போது அந்த ஓக்கு பதிலாக எஸ் இருந்தால் அதுக்கு என்ன மீனிங்? அந்த ஓவே எனக்கு புரியல, இதில் எஸ் வேறையா? எனக்கு தெரியல ஜங்குக் அப்படின்னு சொல்லி பாவமாக பார்த்துட்ருக்காரு. ஆனால் ஜேகே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டாக ஏதோ யோசிச்சுட்ருக்காரு. ஜங்குக் ஜங்குக் என்ன? எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, ப்ளீஸ் இங்கே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்கிறியா? சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன். ஆனால் அது வரைக்கும் நீ உயிரோடு இருக்கணுமே. அவ்வளோதான். இதை கேட்டோன்னே ஜிம்மி ஷாக்காக ஜேகேவை பார்க்குறாரு. ஆனால் நம்ம ஜேகே கேஷுவலாக போயிட்டே இருக்காரு. ஐயோ, இவங்க கூட வேலை செய்கிறதுக்கு பேசாமல் நாமளும் அந்த மார்ச்சில் போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி புலம்புறாரு.
இப்போ டைம் ஸ்கிப்ஸ் நைட் ஒரு 10 o'clock இருக்கும். ஜேகே வந்து ஒரு ஹோட்டலில் ஃபுட் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போகிறாரு. எப்போவுமே ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு போவார். ஆனால் இன்றைக்கி ட்ரிங்க் பண்ணாமல் வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்காரு. அப்படியே அந்த வீடு ஆஸ் யூஷுவல் இருட்டாக தான் இருக்குது. உங்களை வந்து ஒரு ரூமில் வச்சு லாக் பண்ணி வச்சுருப்பா இல்லையா, ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரூம் கிட்ட வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஒரு கையில் ஃபுட்டு இருக்குது, இன்னொரு கையில் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ராகிறாரு. அப்போது அடுத்த செகண்டே ஜேகேவை பாயிண்ட் பண்ணி ஒரு உடஞ்சி போன கிளாஸ் வருது ஜேகேவை அட்டாக் பண்ணுறதுக்காக. ஆனால் ஜேகே வந்து ரொம்பவே கேஷுவலாக அந்த கையை பிடிச்சி அப்படியே திருப்பி பேக்கப் பண்ணுறாரு. ஐயோ விட்றா என்ன. ஆனால் ஜேகே வந்து உங்களை அப்படியே பிடிச்சி அவரோட செஸ்டோட டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படிங்க அவரோட ஹக்குக்குள்ளே நெளிஞ்சிட்டே இருக்கீங்க. என்ன பேபி, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? கையை கிழிச்சிட்டா அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவரோட வாயில் சிவ் பண்ணிகிட்டே உங்களை பார்த்து கேட்குறாரு. எஸ், அவர் இன்னைக்கு குடிக்காமல் இருக்க கண்ட்ரோல் பண்ணதாக சிவங்கம் போட்டிருக்காரு. விட்டுறேன்னு இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட. ஆனால் என்னைக்கு இருந்தாலும் உனக்கு என் கையால் தான் சாவு. சிவங்க சாப்பிட்றியா பேபி? அச்சோ ஒன்று தான் இருக்குது, அதுவும் என் வாயில் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸ் கிட்ட வந்து உங்கள் ஐசி லிப்ஸையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டே ஒரு மாதிரியாக கேட்குறாரு. அப்போ அவரோட மவுத்தில் இருக்க அந்த ஹாட் ப்ரீத்தும் அந்த சிவங்கமோட ஸ்மெல்லும் உங்களுக்கு ஹெவியாக வருது. நீங்கள் கல்ப் பண்ணிகிட்டே அவரை பார்க்குறீங்க. உங்களுக்கு செம்மையாக பாடியில் ஷிவர் ஆகுது. அப்படிங்க ரொம்ப திமிரி அவரை செஸ்ட்டில் வச்சு புஷ் பண்ணிவிட்டு தூரமாக போகிறீங்க. அப்போ ஜேகே உங்களை பார்த்து நக்கலாக சிரிக்கிறாரு. அமைதியாக இருக்க வரைக்கும் உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை விட்டுட்டு இந்த மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அப்போ ஜேகேவோட அந்த டார்க் ஆரா உங்களுக்கு செம்மையாக ஷிவர் ஆகுது. நீங்கள் அவரை பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க. அப்போ ஜேகே வந்து அவர் கையில் இருக்க அந்த ஃபுட் பேக்கெட்டை உங்ககிட்ட நீட்டுறாரு. உங்களுக்கு வேறு வழியே இல்லை, நீங்கள் பயந்துட்டே தானாகவே போய் வாங்குறீங்க. அப்போ ஜேகே உங்களை பார்த்து மறைச்சிட்டு அவரோட மொபைல் எடுத்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேருந்து வெளியில் போகிறாரு. ஜங்குக், நாங்கள் எவ்வளோ சேஃபாக பார்த்துக்கிட்டோம். அப்போது அந்த மார்ச்சல் இந்த பாடி காணாமல் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல. ஜிமின், பேசாமல் அந்த டிபிக்கு பதிலாக நீ மேலே ஏற்படுத்துக்கோ அப்படி சொல்லி காலை கட் பண்ணிட்டாரு. அப்போ ஜேகே அவரோட ஃபோனை சீக்கில் வச்சு தட்டிட்டு பிரச்சனை என்னை தேடி வந்துட்டுருக்கு, ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஒரு டீப் ஸ்வை பண்ணிவிட்டு அப்படியே டர்ன் பண்ணி உங்களோட ரூமை பார்க்குறாரு. அப்படியே மெதுவாக நடந்து உங்கள் ரூம்குள்ளே வராரு. பார்த்தா நீங்கள் சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு மூலையில் சைலண்ட்டாக படுத்துட்ருக்கீங்க. அப்போது ஜேகே உங்கள் முன்னாடி வந்து ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டுருக்காரு. அவரை பார்த்தோன்னே உங்களுக்கு ஜர்க்காகுது. அப்படிங்க டக்குன்னு எழுந்து அவரே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் ஜேகே வந்து உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. ஏய் என்னடா பண்ணுற, என்னை விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் ஜேகே வந்து உங்களை இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. நீங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போது ஜேகேவோட முதுகிலே போய் பயங்கர ஸ்பீடாக அடிச்சுட்டே இருக்கீங்க. அப்போது ஜேகே உங்களை புல் பண்ணிகிட்டே போகிறாரு. அப்படிங்க ஜோராக அடிச்சுட்டே இருக்கவே ஜேகே வந்து அப்படியே டக்குன்னு ஸ்டாப் ஆகி உங்களை டேர்ன் பண்ணி டெத் கிளேர் விடுறாரு. என்ன அப்படி மாறிக்கிற? நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உனக்கு கேட்க யாரும் இல்லைன்னு நினச்சிட்ருக்காத. கண்டிப்பாக ஒருத்தன் வருவான், அவன் வந்து உன் கதையை முடிப்பான். வருவான் இல்லை, ஆல்ரெடி இங்கே தான் இருக்கான். கண்டிப்பாக உன்னை தேடி வருவான், உனக்காக தான் வருவான். அப்படிங்க ஷாக்கிங்காக ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் அவன்கிட்ட உன்னை கொடுக்கவே மாட்டேன், ஏன்னா நீ என்னோட ப்ராப்பர்ட்டி. ஏய் நீ என்ன சொல்கிற, எனக்கு புரியல. அப்போது ஜேகே வந்து உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிட்டு அவரோட பேக்கெட்லேருந்து ஒரு சிரஞ்ச் எடுக்கிறாரு. அதை பார்த்தோன்னே நீங்கள் செம்ம ஷாக் ஆகுறீங்க. அப்போது அந்த சிரஞ்சை உங்கள் கிட்ட இன்ஜெக்ட் பண்ண வராரு. ஏய்
என்ன பண்ணுற நீ? விட்றா, என்ன விட்றான்னு சொல்லி அடிச்சிட்டே இருக்கீங்க. ஆனால் ஜேகே வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட கையில் அதை இன்ஜெக்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போவும் ஜேகே உங்களை டைட்டாக பிடிச்சிட்டு விடவே இல்லை. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அப்படியே ஃபெயிண்ட் ஆகி அவரோட செஸ்ட்லேயே சாஞ்சிக்கிறீங்க. எவ்வளோ ஆடின சைலண்ட்டாக படுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்கை தட்டிகிட்ருக்காரு. அப்புறம் உங்கள் ஃபேஸே பார்த்துட்ருக்காரு. அப்படின்னு சொல்லி ஒரு டீப் சை பண்ணிவிட்டு உங்களை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு வெளியே நின்றுட்டுருக்க ஜீப் கிட்டே போகிறாரு. அப்புறம் உங்களை அந்த ஜீப்பில் படுக்க வச்சுட்டு வண்டியை ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது அந்த அதர் சைட் காட்டுறாங்க. ஒரு 20 ஃப்ளோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் பில்டிங் ஆஃபீஸை தான் காட்டுறாங்க. எஸ், அந்த 20 ஃப்ளோர்ஸில் சாஃப்ட்வேர், இன்ஜினியரிங், அப்புறம் இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. எல்லாமே ஒரே ஆளே ரன் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அந்த ஆஃபீஸோட சிஇஓ கேபினை காட்டுறாங்க. அங்கே ஒரு பர்சன் வால் பக்கம் டர்ன் பண்ணி செம்ம கோமா அங்கே இருக்க பர்சன் கிட்டலாம் கத்திகிட்ருக்காங்க. அங்கே இருக்க பர்சன்லாம் எப்படி இருக்காங்கன்னா, அவங்களாம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரியே இல்லை, எல்லோரும் இந்த பவுன்சர்ஸ் மாதிரியே இருக்காங்க. பயங்கரமாக ஜெய்ஜான்டிக்காக நின்றுட்டுருக்காங்க. ஆனாலும் அந்த சிஇஓ முன்னாடி கை கட்டிட்டு, சார் பொருளெல்லாம் நாங்கள் தூக்கிட்டோம், ஆனால் அந்த பொண்ணை எங்களால் கண்டுபிடிக்க முடியல சார், அவன் எங்கே வச்சுருக்கான்னு தெரியல. அவளை அந்த பர்சன் வந்து அப்படியே டேர்ன் பண்ணி அவங்கள பார்த்து செம்மையாக முறைக்கிறான். சார் சிசிடிவி கேமரா, மொபைல் எல்லாமே ஆஃபில் இருக்குது, அதனால் எங்களால் அவனை ட்ராக் பண்ண முடியல. அப்போ அந்த பர்சன் செம்ம கோவத்தில், ப்ரில்லியண்ட் சார், இப்போ என்ன பண்ணுறது? என்கிட்டே கேட்குறதுக்கு தான் உங்களெல்லாம் வேலைக்கு வச்சுருக்கேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேக்கெட்லேருந்து கன்னை எடுக்கிறான். சார் எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். எனக்கு உயிரோட மதிப்புலாம் தெரியாது, ஆனால் ஒரு உடலோட மதிப்பு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலிங் பெல் இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ரெஸ் பண்ணுறாரு. அப்போது ஒரு 2 பர்சன் அந்த கேபின்குள்ளே என்ட்ராகி சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தோ நிற்கிறானுங்களே, இவனுங்க 2 பேருக்கும் ஓன்னு சொல்லி ஸ்டாம்ப் குத்தி எங்கே அனுப்பணுமோ அங்கே அனுப்பிடுங்க. ஃபாரின் வேண்டாம், இங்கேயே லோக்கல்லையே, புரியுதா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இழுத்துட்டு போகிறாங்க. அவ்வளோதான், அவங்க 2 பேரும் செம்ம ஷாக்கிங்கில் இங்கே என்னடா நடக்குதுன்னு ப்ராசஸ் பண்ணி அந்த 2 பேரும் டேர்ன் பண்ணி பார்க்குறதுக்குள்ளே அவங்க 2 பேரும் அவங்க கிட்ட வந்து ஒரு சிரஞ்சை இன்ஜெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. அவ்வளோதான், அவங்க அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுறாங்க. அவ்வளோதான், அங்கே ஒரு 2 ஸ்ட்ரெச்சரை வர வச்சு தூக்கிட்டு போகிறாங்க. அப்புறம் அந்த பர்சன் வந்து ஒரு சிகரெட் எடுத்து ஸ்மோக் பண்ணுறாரு. என்கிட்டே உன் வேலையை காமிச்சிட்டல, ஐம் கம்மிங் ஃபார் யூ. ஐம் வெயிட்டிங் ஹியர் அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்க அந்த டாக்டரோட கேபினுக்கு வெளியே உட்காந்துட்ருக்காரு ஒரு பெஞ்சில். அப்போது உங்களை அந்த கேபின்குள்ளே அந்த டாக்டர் வந்து செக் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் உங்களோட டயக்னோஸ்லாம் முடிச்சுட்டு ஜேகேவை கூப்பிட்றாங்க. ஜேகேவும் அந்த டாக்டர்கிட்ட உள்ளே போகிறாரு. சார், அந்த பொண்ணு வர்ஜின் தான், நார்மலாக இருக்கா, காமன் பிளட் குரூப் தான், அவளோட செஸ்ட்லேயும் அதே டாட்டூ இருக்குது, ஆனால் உள்ளே இருக்க எழுத்து தான் வேறு, ஓக்கு பதிலாக எஸ்ன்னு இருக்குது. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஜங்குக். எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கிட்னாப் பண்ணி ஏதோ இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தோணுது. ஆனால் எனக்கு என்னன்னு சொல்லி கரெக்டாக புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜேகே வந்து டீப் திங்கிங்கில் இருக்கார். அப்புறம் அந்த டாக்டரை பார்த்து ஒரு ஸ்மிர்க் பண்ணிவிட்டு எதுவுமே சொல்லலை. அப்படியே டர்ன் பண்ணி பார்த்தா நீங்கள் அங்கே இருக்க பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. ஜேகே உங்கள் கிட்டே வந்து உங்களோட ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணி விடுறாரு. அப்புறம் உங்களை அப்படியே சாஃப்டாக ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு வெளியில் போகிறாரு. அப்போது ஜிமின் வந்து இங்கே ஜேகே இருக்காருன்னு சொல்லி அவரை மீட் பண்ணுறதுக்காக வெளியே வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. ஜேகேவை பார்த்தோன்னே ஷாக்கிங்கில், ஜங்குக், நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு விடிய பார்த்துக்கிட்டோம், எல்லாம் வீணாக போச்சு. எந்த கேப்பில் எங்கள் கண்ணில் மண்ணை போட்டுட்டு அந்த டிபியை கடத்திட்டு போனானுங்கன்னு தெரியல. இப்போ என்ன பண்ணுறது ஜங்குக்
அப்போ ஜேகே வந்து ஜிமினை டாப் டு பாட்டம் பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் உங்களை தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. ஜிமின் வந்து ஜேகே பின்னாடியே ஓடுறாரு. இங்கே பாரு ஜிமின், எப்படி இருந்தாலும் அவங்க அந்த டிபியை தூக்கியிருப்பாங்க. ஈவன் நானே இங்கேருந்து காவல் காத்திருந்தாலும் கண்டிப்பாக அவங்க அந்த டிபியை தூக்கியிருப்பாங்க. ஸோ நம்ம யார் பார்த்துட்டு இருந்தாலும் அதை தடுத்திருக்க முடியாது. டோன்ட் வரி ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஜிமின் வந்து இங்கே கன்ஃபியூஸ்டாக ஜேகேவே பார்த்துட்ருக்காரு. எவ்வளோ ட்ரிக்காக பாடியை கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நைட்டு நடந்து யோசித்து பார்க்குறாரு. ஜிமின் வந்து நல்லா தான் செக்யூரிட்டி பண்ணியிருப்பார். ஆனால் அங்கே வந்து வேணும்னே ஒரு ஆளை செட் பண்ணி அங்கே இருக்க நர்ஸ்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண வச்சு ஜிமினை வந்து டைவர்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ஜிமினும் இங்கே பாடிக்கிட்ட ஒரு 2 கான்ஸ்டபிளை விட்டுட்டு அங்கே நடக்கிற பிரச்சனையை ஹேண்டில் பண்ண போயிருப்பார். அந்த கேப்பில் தான் அந்த 2 கான்ஸ்டபிளையும் அடித்து போட்டுட்டு அந்த டிபியை தூக்கியிருப்பாங்க. அப்போ டக்குன்னு ஜிமின்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சோடனே ஜிமின் ஃபாலோ பண்ணிகிட்டே போயிருப்பார். அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டலோட ஆம்புலன்ஸில் தான் தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஜிமின்க்கு செம்ம ஷாக்கு, ஹாஸ்பிட்டலோட ஆம்புலன்ஸ்லேயே தூக்குற அளவுக்கு அவ்வளோ பவர் இருக்கான்னு சொல்லி ஜிமினும் ஃபாலோ பண்ணிகிட்டே போவார். ஆனால் மிஸ் பண்ணியிருப்பார். காலையில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. பக்கத்தில் ஒரு குவாரியில் அந்த ஆம்புலன்ஸ் மட்டும் தனியாக நின்றுட்டுருக்கோம், உள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ தான் ஜிமின் வந்து வெக்ஸ் ஆகி திரும்பவும் ரிட்டன் ஹாஸ்பிட்டல் வந்திருப்பார். அப்போ தான் ஜேகேவை பார்த்து சொல்லியிருப்பார். இப்போ இதெல்லாம் நினச்சிட்டே ஜிமின் வந்து சை பண்ணுறாரு. சிசிடிவிலையாவது பார்க்கலான்னா எல்லாத்துலேயும் சிக்னல் ஜாமர் வச்சு பக்கா பிளான் பண்ணி தூக்கியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே அவரும் ஜீப்பில் போய் ஏறுறாரு. ஜிமின் தான் ட்ரைவ் பண்ணுறாரு. ஜேகே வந்து பக்கத்தில் உட்காந்துருக்காரு. நீங்கள் வந்து பின்னாடி இருக்க சீட்டில் படுத்துட்ருக்கீங்க. ஜிமின் உங்கள் ஃபேஸே பார்த்துட்ருக்காரு. அப்புறமா டேர்ன் பண்ணி ஜங்குக்கை பார்க்குறாரு. ஆனால் ஜங்குக் ஆல்ரெடி ஜிமினை தான் பார்த்துட்ருக்காரு. சார், இது வந்து அன்னைக்கு கன்ஷூட்லாம் பண்ணி பயங்கர மாதம் ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்தீங்களே, அந்த பொண்ணு தானே இது? அந்த பொண்ணோட அக்கா. என்ன? யோ, எரிச்சலை கிளப்பாத, வண்டி ஓட்டியா? ஜங்குக், எனக்கு ஒன்றுமே புரியல, தலையே வெடிச்சு போல இருக்குது. நான் ஒரே ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டுக்கிட்டா? என்ன? சீக்கிரம் கேட்டுத்தாள அப்படின்னு சொல்லி கடுப்பாக சொல்கிறாரு. ஜிமின் வந்து சைலண்ட்டாக ஜேகேவோட ஃபேஸே பார்த்துட்ருக்காரு. ஜிமின், இந்த பொண்ணோட பேர் வயன். அப்புறம் நேற்று நம்ம மார்ச்சரில் ஒரு பொண்ணு பார்த்தல, அந்த பொண்ணோட செஸ்ட்டில் ஒரு மச்சம் இருந்துச்சுல்ல? ஆமாம், அதே மாதிரி மச்சம் இவளோட செஸ்ட்லேயும் இருக்குது. என்ன சொல்கிற ஜங்குக்? ஆனால் அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த பொண்ணோட செஸ்ட்டில் இருந்த மச்சத்தில் ஓன்னு இருந்துச்சு, ஆனால் வயனுக்கு எஸ்ன்னு இருக்குது. அப்படியா? ஆனால் அந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? எனக்கு தெரிஞ்சு ஓ ஃபார் ஆர்கன்ஸ், எஸ் ஃபார் அப்படின்னு சொல்லி டீப்பாக யோசிக்கிறாரு. ஜிமின் வந்து ஷாக்கிங்காக ஜேகேவே பார்த்துட்ருக்காரு. ஜங்குக், எஸ் ஃபார் செக்ஸா இல்லைனா சேலா? குட் கெஸ், பட் ஐ திங்க் ஸோ. இது அவங்க உயிரை எடுக்கிறதுக்கும் மேலே. என்ன சார் சொல்கிறீங்க? இது அவங்க உயிரை எடுக்கிறதுக்கும் மேலே. எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு பெரிய நெட்வொர்க் இன்வால்வ் ஆகிருக்கு. என் கெஸ் கரெக்டுனா அந்த நெட்வொர்க்கால் வயனோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேர்ன் பண்ணி உங்கள் ஃபேஸே பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரியே ஃபீல் ஆகுது உங்கள் ஃபேஸை பார்க்கும்போது. ஜிமினும் உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் வந்து இவங்க 2 பேரோட கஸ்டடியில் ரொம்ப சேஃபாக படுத்துட்ருக்கீங்க. ஜங்குக், நீ சொல்கிறத பார்த்தா இது இன்டர்நேஷ்னல் அளவுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளும் லோக்கல் போலீஸ், நம்மளால் என்ன பண்ண முடியும்? அதானே, நம்மளால் என்ன பண்ண முடியும்? பேசாமல் பிரியாணி வாங்கிட்டா, சாப்பிட்டு தூங்குவோம். ஜங்குக், என்ன நீ என்ன சொன்னாலும் கலாய்க்கிற? ஜிமின், நிஜமாக தான் சொல்கிறேன், போய் பிரியாணி வாங்கிட்டா, பசிக்குது, சாப்பிட்டு நாளைக்கு பேசிக்கலாம். அப்போ ஜிமின் வந்து ஜேகேவோட ஃபேஸே பார்த்துட்டு செம்ம கடுப்பில் வண்டியை ஸ்டாப் பண்ணி போய் வாங்கிட்டு வராரு. அப்புறமா திரும்ப வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக், இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா? என்னையா உன் பிரச்சனை? சரி, கேட்டு தொலை. அது இந்த பொண்ணோட புருஷன், மாமனார், மாமியார், அவங்க ஃபேமிலியெல்லாம் எதுக்கு சார் கொன்னீங்க? பாவம் சார், எனக்கே பாவமாக இருக்குது.
யோ அதெல்லாம் ஃபேமிலியே கிடையாது, அவங்களாம் ஃபேமிலி மாதிரி சும்மா செட்டப்பு. அவங்க 3 பேரும் கிரிமினல்ஸ். அதுவும் அவன் புருஷா இருக்கான் பாரு, அவன் தான் மெயின் கிரிமினல். ஜங்கு என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியல, தலையெல்லாம் சுற்றுது. நான் ஆல்ரெடி சொன்னது தான், உனக்கு தேவையான எல்லா குழப்பத்துக்கும் ஆன்சர் நாளைக்கு சொல்கிறேன். இப்போ என்னை ஃப்ரீயாக விடுறியா? அப்போ ஜிமின் வந்து கல் பண்ணிவிட்டு இன்றைக்கும் ஓவராக கொஸ்டின் கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாரு. ஃபைனலி ஜேகேவோட வீட்டுக்கிட்ட போய் ஸ்டாப் பண்ணுறாரு. வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு பேக் டோரை ஓப்பன் பண்ணி உங்களை தூக்க வராரு. பட் அதுக்குள்ளே ஜேகே வந்து ஜிமினை கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறாரு. ஜிமின் வந்து என்னடான்னு பார்க்குறாரு. ஜிமினை வந்து தள்ளி விட்டுட்டு ஜேகே தான் வந்து உங்களை லிஃப்ட் பண்ணுறாரு. அப்போ ஜிமின் வந்து இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. ஜேகேவும் உங்களை அழகாக தூக்கிட்டு போய் வீட்டுக்குள்ளே பெட்டில் படுக்க வச்சுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜிமின் கிட்ட வராரு. ஜிமின் நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி ஜங்குக் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டர்ன் பண்ணுறாரு. பார்த்தா ஒரு ஷார்ப்பான கத்தி ஜிமினை எய்ம் பண்ணி சடனாக வருது. அவ்வளோதான், ஜிமின் ஷாக் ஆகிறதுக்குள்ளே ஜேகே வந்து டக்குன்னு அந்த கத்தியை பிடிச்சிட்டாரு. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஷாக்கிங்காக பார்க்குறாரு. ஜங்குக் என்னது இது? அது ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நம்ம ஒயன் பாப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடி இருந்து உங்களை இழுக்கிறாரு. பார்த்தா நீங்கள் தான் மயக்க தெளிஞ்சு கையில் கத்தியோடு நின்றுட்டுருக்கீங்க. ஜிமின்க்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அவர் செஸ்ட்லேயே கையை வச்சுட்டு பயங்கரமாக ப்ரீத் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அரை மயக்கத்தில் முடியெல்லாம் முன்னாடி விட்டுட்டு கத்தியை கையில் வச்சுட்டு நிற்கிறீங்க. ஜேகே வந்து உங்களை என்னமோ சின்ன குழந்தை ஹேண்டில் பண்ணுற மாதிரி உங்களை வந்து ஒரு கையில் உங்களை சுற்றி பிடிச்சிட்ருக்காரு. ஜிமின்கா செருக்காகுது. ஏம்மா கடத்தணும் விட்டுட்டு சும்மா இருக்க என்னையாம்மா அட்டாக் பண்ணுற? அப்போது ஜேகே வந்து உங்கள் கையில் இருக்க கத்தியை ஸ்பீடாக பிடுங்கிட்டு உங்கள் சீக்கிலே அவ்வளோதான். அப்படியே நீங்கள் ரொட்டேட் ஆகி போய் கீழே பொத்துன்னு விழுறீங்க. பாவமாக அரை மயக்கத்திலே ஜேகேவை பார்க்குறீங்க. அப்போது இதை பார்த்தோன்னே ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உங்களை பார்க்கவே பாவமாக இருக்குது. ஜங்குக் இருந்தாலும் அந்த பொண்ணை பார்க்க எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. அவகிட்ட ஏன் நீ இவ்வளோ வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுற? அப்போ ஜேகே வந்து டர்ன் பண்ணி ஜிமினை டெட் கிளார் விட்டுறாரு. ஓ அப்படிங்களா சார், நான் மட்டும் பாவம் பார்த்து விட்டுருந்தா இந்த கத்தியை உன் மண்டையில் இறக்கியிருப்பா. ஓகேவா சார் உங்களுக்கு? ஜங்குக் அவளுக்கு தான் எந்த உண்மையும் தெரியாதுல்ல, அதனால் ஒரு இன்செக்யூரிட்டிஸில் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா. பேசாமல் உண்மையை சொல்கிறது பெட்டர். உனக்கு கஷ்டமாக இருந்தால் வேணா சொல்லு, நான் அவகிட்ட சொல்கிறேன். ஓ ஒரு முடிவோடு தான் இருக்க. குட் ஐடியா, பேசாமல் சொல்லிட அப்படின்னு சொல்லி உங்கள் பக்கம் கையை காமிச்சு ஜிமினுக்கு சிக்னல் கொடுக்குறாரு. அவ்வளோதான், ஜிமின் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக உங்கள் கிட்ட வந்து நீல் டவுன் போட்டு உட்கார்றாரு. அப்போ நீங்கள் அவரை என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரேஞ்சாக பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாருமா, அது உன் ஃபேமிலியில் இருக்காங்க இல்லையா, உன்னோட மாமனார் மாமியார் உன் புருஷன், அவங்கள யாருமே நல்லவங்க இல்லை, பக்கா கிரிமினல்ஸ். இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தா உன்னை என்ன பண்ணியிருப்பாங்கன்னே தெரியாது. சார் தான் அவங்களெல்லாம் கொன்னுட்டு உன்னை காப்பாற்றி கடத்தி கூட்டிகிட்டு வந்து பாதுகாப்பாக வச்சுருக்காரு. என்ன சொன்ன நீ? உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் புருஷனை பற்றி என்கிட்டயே தப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் நீங்கள் கிட்ட வரீங்க. அதை பார்த்தோன்னே ஜிமின் சர்க்காயி அப்படியே ரோட்டில் உட்காராரு. அப்படி நீங்கள் சுற்றி முற்றி அதையே தேடுறீங்க. அப்போ பக்கத்தில் ஒரு டஸ்ட்பின் தான் இருக்குது, அதை எடுத்து அப்படியே ஜிமினோட தலையில் கவுத்துட்டீங்க. அப்போ ஜிமின் உங்களை ஷாக்கிங்காக பார்க்குறாரு. நீங்கள் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவர் தலையில் டஸ்ட்பினை கவுத்துட்டீங்க. அவரும் அதை தூக்கி போட்டுட்டு அப்பா நல்ல வேலை, அவசரத்துக்கு அவர் பக்கத்தில் டஸ்ட்பின் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பயந்துட்டே பார்த்துட்ருக்காரு. நல்ல வேலை இவ கையில் கத்தி எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு டர்ன் பண்ணி ஜேகேவை பார்க்குறாரு. ஜேகே ஜிமியை பார்த்து ஒரு ஸ்மிர்க் பண்ணிவிட்டு வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டிலை ஓப்பன் பண்ணி ஒரு மாதிரி கேஷுவலாக தண்ணியை குடிக்கிறாரு. ஜிமின் இவங்கெல்லாம் மனுஷங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அப்புறம் ஜிமினும் அவர் மேலே இருக்க அந்த பேப்பர்லாம், ஏன்னா அது ட்ரை வேஸ்ட்டு, அதனால் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு
ஜேகே கிட்ட வராரு. ஆனால் ஜேகே சிம்ரன் சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. அவர் உங்கள் கிட்ட வந்து திரும்ப உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு ரூம்குள்ளே போகிறாரு. ஏய் யூ ஸ்டூபிட் பஸ்டட், விட்ரா என்ன போய்க்கி, விட்ரா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்திட்டே இருக்கீங்க. ஆனால் ஜேகே உங்களை கேஷுவலாக தூக்கிட்டு போய் ரூம்குள்ளே பொத்துன்னு போட்டு ரூம் டோரை லாக் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் காதிலே கேட்க முடியாத அளவுக்கு பயங்கரமாக பேட் வேர்ட்ஸில் ஜேகேவை திட்டிருக்கீங்க. என்ன இவ்வளோ கேவலமாக திட்டு வாங்குறான்? ஜங்குக் அரெஸ்ட் பண்ணும்போது அக்யூஸ்டு கூட இவ்வளோ கேவலமாக திட்டினதில்லை. ஜிமின் அதெல்லாம் பழகிக்கணும். ஏன்னா அக்யூஸ்டு கூட பரவாயில்ல, இவ அவங்களோட மோசம், குட்டி ரவுடி, கொஞ்சம் ஏமாந்தோம்னா ஆளே போட்டு தள்ளிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த ஃபுட்டை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஜிமினும் ஜேகே கிட்டே போயிட்டு உன் அளவு இல்லைனாலும் நானும் கொஞ்சம் கெத்து போலீஸ் தான், என்னையவே இவ டம்மி போலீஸ் ஆக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவே பார்க்குறாரு. ஜேகே வந்து அந்த சிக்கன் லெக்கை எடுத்து கடிச்சிட்டு ஜிமினை பார்த்து ஒரு ஸ்மித் பண்ணுறாரு. இவன் எந்த நேரத்தில் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறானே தெரியல. ஜங்குக் டைரின்னு ஏதாவது விற்கிதா என்ன? அது எங்கே கிடைக்கும்? வாட்? நத்திங், நான் கிளம்புறேன்னு சொல்ல வந்தேன். ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு. ஜேகேவும் சின்சியராக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. ஃபைனலி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போடுறாரு. அப்புறம் அவரோட ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணுறாரு. அப்புறம் அப்படியே போய் பெட்டில் விழுறாரு. புரண்டு படுக்கிறாரு. அவருக்கு தூக்கமே வரல. அப்புறம் எழுந்து பெட்டில் உட்காராரு. உங்கள் ரூமை பார்க்குறாரு. சரின்னு சொல்லிவிட்டு மெதுவாக எழுந்து உங்கள் ரூம் கிட்டே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அங்கே நீங்கள் தரையிலே படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. அதை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. உங்கள் பக்கத்தில் வந்து உட்காராரு. உங்கள் ஃபேஸ்லாம் அழுந்து ஃபுல்லாக வீங்கி போயிருக்கு. உங்கள் ஃபேஸே கொஞ்ச நேரம் அட்மையர் பண்ணி பார்த்துட்டு உங்கள் முடியெல்லாம் எடுத்து உங்கள் ஏர் பின்னாடி டக் பண்ணுறாரு. ஜங்குக் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படி சொல்லிட்டு டக்குன்னு எழுந்து திரும்பவும் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து படுத்துட்டாரு.